ஏழாவது எபிசோட்ல 10 ஆஃப் ஹார்ட்ஸ்க்கு கேம் என்னன்னா ஒருத்தி நெஞ்சிலேயே கத்தி சொருகி செத்து கிடப்பா. அவளை போட்டு தள்ள பக்கியை கண்டுபிடிச்சு நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தணும். அதான் கேமு. ஒவ்வொருத்தனும் மாத்தி மாத்தி சந்தேகப்பட்டு இருப்பானுங்க. ஆனா கொடுத்திருக்க நேரத்துல விசாரிச்சுலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்ல ராஜான்னு அம்புட்டு பயலையும் போட்டு தள்ளி நெருப்புல போட்டு கொளுத்துனான்னு அவன் ஆள்கிட்ட சொல்றான். இவனுங்களும் விரட்டி விரட்டி அங்க இருக்கிற பூரா பயலையும் போட்டு தள்ளி பாடியை போட்டு எரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயினும் கடைசியா இருந்த ஒரு செல்ல தூக்கிட்டு ஹீரோ எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறா. பாஸோட ஆளும் வெள்ள முடிக்காரோட ஆளும் சேர்ந்து கத்தில இருக்க பிங்கர் பிரிண்ட வச்சு கண்டுபிடிக்கலாம்னு பிளான் போடுறானுங்க. ஆனா குறுக்க நம்ம தடியனோட ஆள் வர அவன் கூட நம்ம வெள்ள முடிக்காரனோட ஆளு சண்டை போடுறா. அதே நேரத்துல வெள்ள முடி தடியனோட ஆளுங்களை எல்லாத்தையும் தேடி தேடி கொண்டுட்டு இருப்பான். ஹீரோயினையும் ஒரு அப்ராணியை கூட்டிட்டு போய் ஹீரோவை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கேமோட ரூல்ஸ் எல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்னு ஐடியா கேட்கறா. அவனும் தீவிரமா யோசிக்கிறான். தடியனோட ஆளுக்கும் வெள்ள முடிக்காரனோட ஆளுக்கும் இங்க சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல பூரா கண்ணாடி பாட்டிலையும் உடைச்சு இவளை அசைய முடியாத மாதிரி பண்ணிடுவான். ஆனா அவனுக்கு தெரியாது அக்கா யாருன்னு. சின்ன வயசுலயே கும்ஃபுவ கரைச்சு குடிச்சிருப்பா. என்ன பொண்ணா மாறினதுனால அப்பங்காரன் அடிச்சு துரத்திருப்பான். அவ்வளவுதான். இந்த காண்டுல கண்ணாடியாவது கான்கிரீட் ஆகுதுன்னு மொட்டை வாயை அடிச்சு உடைச்சிருவா. இங்க நம்ம தடியனோட ஆளுங்க ஒருத்தரை கூட விடாம கண்ணுல படவெல்லாம் சுட்டு கொண்டு நெருப்புல போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல பாஸோட ஆளு கைரேகையை வச்சு ஒன்னு கண்டுபிடிச்சிருப்பா. தக்காளி அதை வெளியே வந்து சொல்றதுக்குள்ள மண்டேலியே அடிச்சு படுக்க போட்டுறானுங்க. இங்க ஹீரோவும் நல்லா யோசிச்சு யாரு போட்டு தள்ளதுன்னு கண்டுபிடிச்சிடறான். எட்டாவது எபிசோட்ல தடிய மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுட்டுத்துல சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து இங்க இருந்த யாருமே அவளை கொள்ளல, அது உனக்கும் தெரியும். இந்த குரூப்போட பாஸ் ஒன்னும் போட்டியில செத்துருக்க மாட்டான், தடியன் தான் கொண்டிருப்பான். பாஸ பிடிக்காம இல்ல, இந்த கேங் நமக்கு வேணாம், தனியா போயிடுவோம்னு சொல்லுவான். ஏன்னா இவனும் பாஸும் உண்மையான உலகத்திலயும் ஃப்ரெண்டு தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாஸ் தனியா ஒரு கூட்டத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தடியனுக்கு பிடிக்கல. எவ்வளவோ சொல்லி பார்ப்பான். ஆனா ஒரு கட்டத்துல பாஸ் கன் எடுக்க அதுக்கு முன்னாடியே இவன் சுட்டுருவான். ஆனா பாஸோட கன்ல புல்லட்டே இருக்காது. அதை பார்த்துட்டு தெரியாம கொண்டுட்டோமேனு வெக்ஸ் ஆகி இந்த கூட்டத்தையே கொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறான். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவளை யாருமே கொல்லல, அவளே கத்தியால குத்திட்டு தான் செத்துருப்பா. அந்த கத்தியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ரிவர்ஸ்ல இருக்கிறத நம்ம பாஸோட ஆளும் கண்டுபிடிச்சிருப்பா. இதெல்லாம் கேட்டு தடிய சமாதானம் ஆகிடுறான். ஆனா அவனோட ஆளு மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டுறான். இந்த மொத்த இடமும் எரியறதுக்கு முன்னாடி அந்த செத்தவளை எரிக்கிறதுக்கு கொண்டு போலாம்னு பார்த்தா நம்ம வெள்ளமொடி அரைகுறையா கொளுத்தின இன்னொரு அடியாளு கன் எடுத்துட்டு எல்லாவனும் என் கூட சேர்ந்து சாவுங்களாம்பா. ஆனா இந்த இடத்துல தடிய செத்தாலும் பரவாயில்லன்னு அவனோட சேர்ந்து நெருப்புல தள்ளி விட்டு எல்லாவனையும் கேம் முடிக்க ஹெல்ப் பண்றான். சரி எல்லா காட்சியும் கலெக்ட் பண்ணியாச்சு, ஏன்டா இன்னும் நம்ம உலகத்துக்கு போகலான்னு பார்த்தா அந்த செத்து போலவளும் இன்னொருத்தையும் தான் இந்த உலகத்தோட சிட்டிசன் மாதிரி. ஒவ்வொரு கேமையும் டிசைன் பண்றதே இவளுக்கு தான். இந்த கேமை டிசைன் பண்ண இவளுக்கு 2 பேர் போனை எடுத்து அதுல இவளுக்கு சின்ன வயசுல மாட்டும் போது எடுத்த வீடியோ ஒன்னு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஹீரோவும் ஹீரோயினையும் கேமை கண்ட்ரோல் பண்ற ரூமுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே வெல்ல முடியும் ஆளும் 2வது கேம்ல குதிரை மாஸ்க் போட்டவங்கிட்ட இருந்து ஒரு மேப் கிடைச்சிருக்கும். அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்துடுறாங்க. ஆனா 10 ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா கேமையும் டிசைன் பண்ண பூரா பயிலும் செத்து கிடப்பானுங்க. அங்கதான் முதல்ல இந்த கேமை யார் நடத்துறாங்கன்னு பார்த்தா பாஸோட இன்னொரு ஆள் ஒருத்தி இருப்பா. அவ ஏலியனா என்ன எலவன்னு தெரியல. இவனுங்களை பார்த்து இதுக்கப்புறம் நீங்க விளையாட போறது ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா கார்டையும் இது வரைக்கும் இருக்கிறவனுங்க முடிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறம் உள்ள கிங்கி குயின் ஜாக் கார்ட்ஸ் விளையாடணும். இந்த கேம் எல்லாம் முடிச்சிட்டு உயிரோட இருந்தீங்கன்னா பாப்போம்னு போயிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கதை இன்னும் முடியல.